أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون صدق الله مولانا العظيم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாழ்க்கை என்றுதான் எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அற்புதமே அமல்தான். அழகாக பேச 1000 பேர் இருக்கிறார்கள், இனிப்பாக பேச 2000 பேர் இருக்கிறார்கள், துடிப்பாக பேச 900 பேர் இருக்கிறார்கள். வசனம் பேசுவதற்கு நாட்டிலே ஆள் இல்லையா? அடுக்குமொழி பேசுவதற்கு இந்த உலகத்திலே பஞ்சமா? தத்துவங்களுக்கு குறைவா இருக்கிறது. ஈமானுடைய வாசனை தெரியாதவன் ஈமானை பற்றி 7 மணி நேரம் பேசுவான். தெருக்களிலே விழா நடத்தினால் அது நபி பிறந்த தின விழாவாக இருக்கும். இரவு 12 மணிக்கு ஆரம்பித்து அவர் பேசி முடித்திருப்பார் 2:15 மணிக்கு. அதுக்கு பிறகு போய் படுத்தாருன்னா எப்ப எந்திரிப்பாருங்க? சும்மா சொல்லுங்களேன், நம்மளது தானே. எத்தனைக்கு? 10 மணிக்கு. அவரது சொல்றாரு, நீங்க உங்களது சொல்லுங்க. இவர் தொழுகையை பற்றி தான் பேசி இருப்பார். 12 மணியிலிருந்து 2:15 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் பேசுறாருங்க? 12ல இருந்து 2:15க்கு 1.25 மணி நேரங்கிறாரு. 2.25 மணி நேரம் வெறும் தொழுகையை பற்றி, தொழுகையினுடைய தத்துவங்களை பற்றி, தொழுகை எப்படி உயிருக்கு உணர்வூட்டுகிறது என்பதை பற்றி, உயிருக்கு உயிர் ஊட்டுகிறது என்பதை பற்றி 2.25 மணி நேரம் பேசியவர் எப்ப எந்திரிக்கிறாருங்க? காலையில மையத்து 10 மணிக்கு எந்திரிக்குது. அதனால பேசுறதுக்கும் தத்துவத்துக்கும் பஞ்சம் இல்லை உலகத்திலே. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய அற்புதமே செய்து காட்டினார்கள். ஏதாவது ஒன்று இந்த உலகத்துக்கு சவால் விடுத்துக் கூறுகிறோம். அவர்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்று தவறு அல்லது அதிலே மனித வாழ்க்கைக்கு குறைவு ஏற்படுகிறது என்று நிரூபிக்கப்பட்டதும் இல்லை. செய்ய முடிந்த எதையும் செய்யாமல் இருந்ததில்லை. ஒண்ணு இல்லைங்க, தொழுகைன்னு சொன்ன நான். தொழுகை பத்தி பேசுறார், தொழுகவே இல்லை. ஃபஜ்ர் தொழுகல. அதுக்கு பிறகு 11 மணி பஸ்ல ஏறி சாயந்தரம் 6 மணிக்கு ஊருக்கு போய் சேர்றாருங்க. ஊருக்கு போய் சேர்ந்து குளிச்சுட்டு படுத்துட்டாருங்க. இவருதான் ராத்திரி தொழுகை பத்தி பேசினவர். எத்தனை தொழுகை விட்டு இருக்கிறாருங்க? நான் சொன்ன கணக்குல அப்படி இஷா என்னாச்சு? அதான் மகரிப் தொழுது படுத்துட்டாருங்களே சாப்பிட்டு. மறுநாள் ஃபஜ்ரா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நடப்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சொன்னார்களா? சொல்லிட்டு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுக பார்க்கிறீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸில் லைல் வ நிஸ்ஃபஹு, உங்களுடைய ரப்புக்கு தெரியும் நீங்கள் இரவனுடைய 3/4 பாதி, சில சமயங்களிலே பாதி, சில சமயங்களில் அதை விட கொஞ்சம் கூடுதல் குறைவு இரவு காலத்திலே நின்று தொழுகிறீர்கள். ஒரு இரவு கூட ரசூலுல்லாஹ் தொழுகாமல் இருந்தது. தஹஜ்ஜுத் மட்டும்தான் தொழுதாங்களா? ஃபர்து பூரா தொழுதாங்க, சுன்னத்தெல்லாம் தொழுதாங்க, இஷ்ராக் தொழுததும் இருக்கு. பிறகு துஹா தொழுது ஃபத்ஹ் மக்காவிலே. ஃபத்ஹ் மக்கா சகோதரர்களே, நமக்கு வருஷத்துல கிடைக்கிற லாபத்தோட இன்னொரு 5000 ரூபாய் சேர்த்து கிடைச்சிட்டா அன்னைக்கு நம்மளுடைய நிலையே வித்தியாசமா இருக்கும். ஃபத்ஹ் மக்கா இந்த உலகத்திலே அது போன்ற ஒரு வெற்றி உலக வரலாற்றிலே எந்த பக்கத்திலும், எந்த பாகத்திலும், எந்த வரியிலும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்கா வெற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி. உள்ளே போகிறார்கள், வெளியே போகும்போது இரவோடு இரவாக போனார்கள், உள்ளே வரும்போது பகலோடு பகலாக வருகிறார்கள். உள்ளே போகும்போது, வெளியே போகும்போது இரவோடு இரவாக பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறார்கள், போய் கொண்டிருக்கிறார்கள். பகலிலே, பட்டப்பகலிலே வருகிறார்கள். பட்டப்பகல் என்னங்க? காலைங்களா? அல்லாஹ் தான் காப்பாத்தணும் இந்த உம்மத்தை. சொல்லுங்களேன், பட்டப்பகல்னா என்னன்னு? சரிங்க, சுத்த பொய்னா என்னங்க?
பொய்ன்னு சொன்னா உண்மை கலந்துருக்குன்னு அர்த்தமா? சுத்த பொய்னா கொஞ்சம் கூட உண்மை இல்ல, சும்மா பொய்யா பாலிஷ் பண்ண பொய்யா. எல்லாத்திலுமே நம்மகிட்ட ரெண்டு இருக்கு. அதாவது சரி, சுத்த பொய்க்கு அதுல அது மாதிரி பட்டப்பகலுக்கு இங்கிலீஷ் இல்லாத வார்த்தை இருக்குதுங்களா? பட்டப்பகலுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். என்ன இருந்தா இருக்கும், இல்ல அநேகமா இருக்கமா தெரியல. அரபியிலும் பெருசா லஹீரத்துன்னு இருக்கு, வேற பட்டப்பகல் ஒண்ணு, பகல் பட்டப்பகல். தமிழ்ல எதையுமே நம்ம வந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே வந்தாருங்க. அப்ப பொய் சொல்லும் போதே, ஒரு வார்த்தை சொல்லும் போதே அதுல பொய் கலந்துதான் இருக்கும். நிஜம் சேர்த்தனா தான் கொஞ்சம் உண்மை வரும். வந்தாருங்கன்னு சொன்னா மட்டும் வந்தாருங்களான்னு கேட்பாரு. அவர் வந்தாருங்கன்னு தான் சொல்றாரு, அப்புறம் இவர் வந்தாருங்களா, நிஜமா வந்தா அப்போ எதை சொன்னாலும் பொய் கலந்து சொல்றதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதானுங்க அர்த்தம் அதுக்கு, சுத்த பொய். அதே மாதிரி நிஜம் சொல்றாருங்க, உண்மையான நிஜம்ங்க, உண்மைங்க. நிஜம் வேற, அப்புறம் உண்மை வேற. வெள்ள வேற, வெள்ள வெளேண்டு வேற. கருப்பு வேற, கண்ணங்கரையண்டு வேற. அப்ப ஒவ்வொன்றும் டபுள் டபுள் நடிப்பு வச்சிருக்கிறோம். நம்ம வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சிருக்கிறோம். பட்டப்பகல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, தங்களுடைய ஒட்டகத்தில் வருவார்கள். ஏன் வருகிறீர்கள் என்று கேட்க அங்கே மறித்து வழிமறித்து கேட்க யாரும் இல்லை. மக்காவுக்கு வந்து சேர்ந்தாங்க, காபாவுக்கு வந்து சேர்ந்தாங்க, காபத்துல்லாவுக்குள்ள போனாங்க. யார் சாவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ, உஸ்மான் இப்னு மதூன் நினைக்கிறேன், சாவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஹஜ்ரத்துக்கு போகும்போது அன்றைய நாள்ல பகல்ல வந்து எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க, சாவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு வம்சவடியில சாவி இருந்துச்சு, உள்ள போய் 2 ரக்காத் தொழுகிறேன்னு கேட்டார், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் எதுக்கு உனக்கு சாவி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இருந்து தொழுதுட்டு போனாங்க. போகும்போது சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நீ இருந்த இடத்திலே நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்திலே நீ இருப்பாய் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா உண்மை ஜெயிக்கும். உண்மை அமுக்கப்படலாமே தவிர உண்மை அழிக்கப்பட முடியாது. உண்மை அமுக்கப்படலாமே தவிர உண்மை அழிக்கப்பட முடியாது. பொய் மேலே போலாமே தவிர, பொய் மேலே போலாமே தவிர நிரந்தரமாக மேலே இருக்க முடியாது. அது கீழே வந்துதான் தீரும். இன்னைக்கு ஃபத்தஹ் மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, சாவியை கேட்டு விட்டாங்க, கொடுத்து விட்டார். என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. சாவி கிடைச்சு உள்ள போனாங்க. பிறகு நடந்ததெல்லாம் நடந்துச்சு. நடந்துட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து வாசல்ல கை வச்சு நின்றாங்க. கேட்டாங்க, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சுத்தி எல்லாரும் நின்றாங்க. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய கையில வாளை கொடுத்து, இந்த எல்லாரை கண்ட துண்டமா வெட்டி காக்காய்க்கு நறுகிக்கும் போடுன்னு சொல்லி இருந்தால் ஏன் என்று கேட்க அந்த நாட்டிலே ஆள் கிடையாது. ஆனால் சொன்னார்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுங்கள், உங்களை நான் விடுதலை செய்து விட்டேன், மன்னித்து விட்டேன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்-யௌம், உங்களின் மீது எனக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது, நான் உங்களை விட்டு விட்டேன். எந்த குறையும் சொல்லல. யாரையாவது கூப்பிட்டு நீ அன்னைக்கு அப்படி செஞ்சியா இல்லையா, இன்னைக்கு நான் உன்னை உதைச்சிருக்கலாம், இருந்தா கூட விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லல. அதுக்கு தான் பெருந்தன்மைன்னு பேரு. மன்னிக்கிறது வேற, பெருந்தன்மை வேற. சொன்ன ஆள்கிட்ட யார் நம்மளுக்கு தொந்தரவு செஞ்சாரோ அவர்கிட்ட நீ தொந்தரவெல்லாம் செஞ்சிருக்கிற, ஆனா கூட எப்படி மாமியார் சொல்லுது பாருங்க, மருமக அன்னைக்கு அப்படி செஞ்சிச்சு, நான் என்னவாவது சொன்னா, அன்னைக்கு கூட சாப்பாடு ஆகாம தூங்கிருச்சு நான் சொன்னா, அன்னைக்கு கூட ரசல சாப்பாட்டுல உப்பு அதிகமா போட்டுச்சு நான் ஏதாவது சொன்னா, அன்னைக்கு கூட கேட்காம வெளியே போயிருச்சு நான் ஏதாவது சொன்னா, சொல்லாம தொலைஞ்சு போயிருக்கலாம். சொன்னா ரசூலுல்லாஹ் அதுவும் இதான் பெருந்தன்மை. எதுவும் சொல்லல. அதை விட ஆச்சரியம், லா தஸ்ரீப அலைக்கும் அல்-யௌம், உங்களின் மீது எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, உங்களை நான் நிறைவாக ஏற்றுக் கொள்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு காபத்துல்லாவுடைய சாவி எடுத்து, யார் அன்றைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இன்றைக்கு அவரையும் கூப்பிட்டு, இந்தாங்க சாவி நீங்க வச்சுக்கங்க, நீங்க வச்சுக்கிறது மட்டுமல்ல, கியாமத் வரை உங்களுடைய வம்சத்தாரிடத்தில் இந்த சாவி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதாங்க அன்னலாருடைய அற்புத வாழ்க்கை. அன்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப பத்தியா சாவி, இதுலயே அடிக்க போற உனக்கு காக்கா வலி போற போது சொல்லிருக்கலாம் இல்லையா?
ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை சகோதரர்களே, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய அற்புதமே அவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதுதான். எதை அந்த ஃபத்ஹ் மக்காவில் அதான் சொல்ல வந்து, ஃபத்ஹ் மக்காவிலே காபத்துல்லாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று நினைக்கிறேன், அவருடைய வீட்டுக்குள்ள போய் அங்கே குளித்தார்கள், குளித்து விட்டு தொழுதார்கள். என்ன தொழுகை? தான் துஹா தொழுகை என்று சொல்லப்படுகிறது. ஃபத்ஹ் மக்கா நாள்ல தொழுகையாவும் இருங்களா சகோதரர்களே? வெற்றி நாள்ல வெற்றி கொண்டாடுவதிலே, வெற்றி களிப்பாட்டத்திலே யாருக்கும் தொழுகை ஞாபகம் வருவது என்பது இயற்கை அல்ல. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா, இந்த ஹஸம ஜுந்தா, இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே அல்லாஹ் தனியாக இதை செய்தான், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்து அங்கே வந்து குளித்து விட்டு இங்கே அங்கே தொழுது விட்டு பிறகு காபத்துல்லாவுக்கு வந்தார்கள். இங்கேயும் வந்து தொழுதார்கள், தொழுக சொன்னார்கள், வாழ்க்கை முழுவதும் தொழுது காட்டினார்கள். நோன்பு வைக்க சொன்னார்கள். எப்பவெல்லாம் நோன்பு வைத்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? ஹஜ்ரத் ஆயிஷா சொல்லுகிறார்கள், சில சமயங்களில் ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பார்கள், பார்த்தால் எப்படி தெரியும்? இனி நோன்பே விடமாட்டார்கள் போல் தெரியும். சில சமயத்திலே நோன்பை விட்டு இருப்பார்கள், வைக்கவே மாட்டார்கள் போல் தெரியும். அப்படியும் இருந்திருக்கிறது, இப்படியும் இருந்திருக்கிறது. சாதாரணமாக ஒவ்வொரு வாரத்திலும் நோன்பு வைத்ததுதான் வரலாற்றிலே இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் நோன்பு வைத்தது வரலாற்றிலே இருக்கிறது. நோன்பு வைக்காமல் இருந்த வாரம் அல்லது நோன்பு வைக்காமல் இருந்த மாதம் என்பது கிடையாது. ரமலான் வந்து விட்டாலே அதற்கு முதல் மாதத்திலிருந்து நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். ரமலானுக்கு பிறகு 6 நோன்பு வைத்திருக்கிறார்கள், பிறகு ஆஷூராவுடைய நோன்பு, பிறகு மாதத்தினுடைய ஐயாமுல் பீதுடைய நோன்பு, இப்படி எத்தனை நோன்பு சகோதரர்களே! இன்றைக்கு நமக்கு நோன்புனா என்ன வேணும்? முதல்ல நோம்புண்டா ரேஷன்ல போய் அரிசி வாங்கிட்டு வரணும், பள்ளிவாசலுக்கு கஞ்சி காய்ச்சலுக்கு. ரேஷன்ல அரிசி கொடுக்கலன்னா பெரிய போராட்டம். ரேஷன்ல அரிசி கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு பெரிய குழு. எதுக்கு குழுங்க? அந்த கஞ்சி அரிசிக்கு. ஃபஜ்ர் தொழுதுட்டு வரும்போது தாளிக்கிற வாசம் கேட்குது. இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கிறோம், ஃபஜ்ர் தொழுதுட்டு வரும்போது என்ன செய்துட்டு இருக்கிறாருங்க? கஞ்சிக்கு தாளிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இங்க தேங்காய் சுரவிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவ பார்த்தா நிறைய தேங்காய் கிடக்குது பள்ளிவாசல்ல. இப்பதான் நோம்பு சாப்பிட்டு இருக்கிறோம். இது நோம்பு திறக்க எவ்வளவு நேரம் இருக்குதுங்க? 12 மணி நேரம் ஏறக்குறைய. இப்பவே கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. இனி வடையுடைய டிசைன் உலகத்துல எல்லாரும் என்னென்னவோ கண்டுபிடிச்சாங்க. நாம கண்டுபிடிச்சது இது என்னங்க? இந்தியாக்காரன் கண்டுபிடிச்சது என்னங்க? 2 வஸ்து இந்தியாக்காரன் கண்டுபிடிச்சது. ஒன்னு சைபர், நம்பர்ல 1, 2, 3 எல்லாம் வேற நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். இந்தியாக்காரன் கண்டுபிடிச்சது சைபர் தான். கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா இப்ப கேள்விப்படுங்க, இதுதான் உண்மை. மத்த நம்பர் எல்லாம் 1, 2, 3 எல்லாம் வேற எந்த நாட்டுக்காரங்களும் கண்டுபிடிச்சாங்க. ஏரோப்ளான் கண்டுபிடிச்சது வேற, கப்பல் கண்டுபிடிச்சது வேற, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது வேற, கால்குலேட்டர் கண்டுபிடிச்சது வேற, கடிகாரம் கண்டுபிடிச்சது கூட வேற. இன்னும் எத்தனையோ பொருள் வேற நாட்டுல இருந்தா வருது, நம்ம நாட்டுல கண்டுபிடிக்கல இன்னும். சும்மா நம்ம நாட்டுல அங்க இருந்து வாங்கி வச்சதை வச்சு இதையும் சேர்த்துட்டு பாத்தீங்களா, நாங்களும் பறக்க விட்டோம். அது போய் கடல்ல விழுந்துடும். இவன் விட்டாலே போய் விழுந்துடும். நிறைய இது விழுந்தது. ஏதோ 1, 2 தான் போச்சுன்னு சொல்றமே தவிர பாக்கி நிறைய இது விழுந்தது. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கே தவிர. ஒரு 4 நாளைக்கு முதல்ல எங்கே சொல்லும் போது சொன்னேன், நாடு முன்னேற மாட்டேங்குதே, நாட்டுல வச்ச காசெல்லாம் காணமே, பணத்தை எல்லாம் காணமே, அரிசி எல்லாம் காணமே, அதை காணமே, இதை காணமே. ஜனங்கள் சொல்றாங்களா இல்லீங்களா? இவ்வளவு செழிப்பா இருக்க வேண்டிய நாடு ஏன் இருக்க மாட்டேங்குது? நான் சொன்னேன், பூனையும் எலியும் ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு பிறகு திறந்து பார்த்தா எலிய காணோம். என்னடா எலிய காணமேண்டா? என்ன விட்டுருக்கிற உள்ள இருக்குமா எலி? சரி, எலியும் கருவாட்டை ஒரு ரூம்ல வச்சுட்டு கருவாடு குறையுதேண்டா. எலியும் கருவாட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன சொல்றாருங்க? கருவாடு குறையுது. கணக்கு பார்த்தா கருவாடு குறையுது. எப்படி குறையுது? அட கூறு கட்டவன, எலியும் கருவாடு ஒரு இடத்துல இருந்தா குறையத்தானே செய்யும். இந்த மாதிரியான மேலாளர்கள், சுரண்டல், ஊழல், இங்கதாங்க உற்பத்தி என்று சொல்லத்தக்கவர்கள் இந்த நாட்டிலே இருப்பார்களே. ஆனால் இந்த எலிகள் இருக்கிற இடத்திலே கருவாடு எங்கிருந்து இருக்கும்? எலியும் கருவாட்டை ஒன்னா வச்சுட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கு பெரிய நிபுணர்கள் குழு போட்டிருக்கு. அரசியல் சாசனத்தையே திருத்தலாமாண்டு. அடே, அதுவும் கருவாடு தான். அதுக்கு நீ கொஞ்சம் எளிதி விட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் எளிதாங்க விடுறது, எல்லாம் கருவாடு எளிய விடுறது. கடைசியில என்ன நடக்கும்? போய் சேர வேண்டிய ஆளுக்கு போய் சேராது.
என்னங்க தண்ணியில மண் அடிச்சுட்டு போகும், இது கேள்விப்பட்டிருக்கிறோம். தண்ணி தாரையுமா அடிச்சுட்டு போயிடும். தாரு தாரு ரோட்ல போற தாரு தாரு தானே சொல்றது, கருப்பா இருக்கும்ல தாரு தானே. ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நின்றா ஏதோ கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கரையலாம், அது எந்த வஸ்து தண்ணி கரைக்காது. ஆனா பேஞ்ச உடனே அடிச்சுட்டு போயிருந்த மண்ணு மாதிரி தார் கரையுமா? தார் எங்கேயாவது கடையில கிடைக்குதுங்களா? தார் கடையில விலைக்கு வாங்க முடியுமா? தார் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே தார் இல்லை. கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க, ஏன்னா கொஞ்சம் தான் தார் இருக்கு, அதனால கவர்மெண்ட் ரோடு போடுறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க, வேற எங்கேயும் கடையெல்லாம் விலைக்கு கிடைக்காது. அப்படி தார் கொண்டு வந்து தான் போடுறாங்க. ஆனா மழை பெஞ்ச மறு நிமிஷம் பார்த்தா கரைஞ்சு போயிருது. அப்ப தார் இருக்கா அல்ல தாருக்குள்ள வேற என்னமோ இருக்கா? இது எலி, அது கருவாடு. விட்டு விட்டு காணமே காணமே காணமே. இப்போ உனக்கு ஆராய்ச்சி பண்ணதும் இருக்கா இல்லையா? இது தலையில இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நான் சொல்ல வந்த அவருடைய அதில் இருக்கிற அற்புதமே அவர்கள் செய்து காட்டியதுதான். எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து காட்டினார்கள். தனி மனித வாழ்க்கையாகட்டும், கூட்டு வாழ்க்கையாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், அரசியல் வாழ்க்கையாகட்டும், நண்பர்களோடு ஆகட்டும், விவசாயத்திலாகட்டும், வியாபாரத்திலாகட்டும், தொழிலாகட்டும், எதிலாகட்டும், எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து காட்டினார்கள். அவர்களை எந்த தோரணையிலே நீங்கள் பார்க்கவில்லை. சாதாரண ஒரு ஆசிரியராக பார்க்கிறீர்களா இல்லையா? சஹாபாக்களுக்கு அவர்கள் ஆசிரியர்கள். அஸ்ஹாபே சுஃபா 70 பேர் தொடர்ந்து அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு வேலையே ரசூலுல்லாஹை பார்ப்பதுதான். நம்மளை யாராவது தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்தா என்ன ஆகுங்க? அடுத்த தடவை நம்மளை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பாத்துக்கிறோம், வெளியே போய் வீட்டுக்கு போன பிறகு நம்மளை யாராவது பார்க்கலாமா? நம்ம எப்படி இருப்போம் தெரியாது, நம்ம நிலைமை எப்படி இருக்கு தெரியாது. இது எல்லாவற்றை விட சஹாபாக்களும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இது எல்லாவற்றை விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு பொது அனுமதி இருந்தது. வீட்டுக்குள்ளே எது நடக்குதோ அதை வெளியே சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களா? அன்றைக்கு இருந்த தலைவர்களாகட்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற தலைவர்களாகட்டும், அவங்க வெளியே வர்றதா இருந்தாலே மௌத்தா போன பிறகு கூட கையில இருக்கிற கடியாரத்தை கழட்ட மாட்டாங்க, கண்ணில் இருக்கிற கண்ணாடி கழட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த உருவத்துல தான் அவருடைய ஒரிஜினாலிட்டி இருக்கு. பாக்கி வேற உருவத்துல பார்த்தா ஆளே வித்தியாசமா இருப்பாரு, நடைமுறை வித்தியாசமா இருக்கும், குணமும் வித்தியாசமா இருக்கும், அவருடைய கேரக்டர் வித்தியாசமா இருக்கும். யாரையும் உள்ள காமிக்க மாட்டாங்க. காமிச்சிருக்காங்களா யாராவது? எப்ப பார்த்தாலும் புர்காவோட தான் பாப்பீங்க, எப்ப பார்த்தாலும் கண்ணாடியோட தான் பாப்பீங்க, எப்ப பார்த்தாலும் துண்டோட தான் பாப்பீங்க, எப்ப பார்த்தாலும் ஷெர்வானியோட தான் பாப்பீங்க. இதெல்லாம் யார் யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கழட்டி சும்மா பார்க்க முடியாது. ஏதோ காய்ச்சலா இருக்கிறப்ப போட்டோ வந்திருந்தா என்ன பார்த்திருக்கலாம். சோதரர்களை எப்படி உடையிலே வெளியே காட்டுவதற்கென்று ஒரு உடை இருக்கிறது, அந்த உடையிலே காட்டுகிறார்களோ அதே போல அவர்களுடைய நடையிலும் வெளியே காட்டுவதற்கென்று ஒரு நடை இருக்கிறது, அந்த நடையில் தான் தங்களை வெளியே காட்ட முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கிற நடையை அவர்களால் வெளியே காட்ட முடியாது. எந்த தலைவனும் சொல்ல முடியாது என்னுடைய வீட்டு நிலைமை வெளியே சொல்லுங்கள் என்று. அப்படி சொன்னால் அந்த தலைவரை தொண்டர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நடைமுறைகள் அப்படி வித்தியாசப்படும். ஆனால் எங்கள் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தான வாழ்க்கை இருக்கிறதே, அவருடைய மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வீட்டுக்குள்ளே நடப்பதை, பகலிலே நடப்பதை அல்ல, இரவிலே நடப்பதை, தனித்தனியே நடப்பதை அல்ல, படுக்கையிலே நடப்பதை, உறவில்லாமல் நடப்பதல்ல, உடல் உறவிலே நடப்பதை வெளியே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நீ சொல்றீங்களா உங்க இத? யாராவது தலைவர் வந்து சொல்ல, தலைவர் என்னங்க நம்ம கூட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள போன பிறகு எந்த மாதிரி இருப்போம்னு தெரியாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடாதுதானா? இருந்தா கூட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன ரிவாயத், கான யுகப்பிலு பாத நிசாயிஹி வஹுவ ஸாயிமுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை முத்தமிடுவார்கள், அவர்கள் நோன்பு வைத்திருக்கிற நிலையிலே. நோன்பு வச்சிருக்கிற நிலையில சொல்லவே வெக்கமா இருக்கு. சொல்லவே வெக்கமா தான் இருக்கு. ஆனா எல்லா கிதாபிலையும் இருக்கு. அதுவும் எந்த நிலையில? நோன்பு வைத்திருக்கிற நிலையில. என்ன ஜாயிஸ், தப்பில்லை. உடல் உறவு கொள்ளுவதுதான் தவறே தவிர யாருக்கு தன்னுடைய உடல் உறவின் மீது கட்டுப்பாடு இல்லையோ அப்படிப்பட்டவர்கள் மனைவியை மனைவியாக பார்ப்பது கூட கூடாதுதான். பார்த்தா அவர் என்ன செய்வாரு? 1 2 பார், அப்புறம் 2 3 பார், 3 10 வரைக்கும் போய் சேர்ந்துருவார்.
என்ன ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, ஒண்ணு என்ன ஆரம்பிச்சா எங்க போய் சேர்ந்துருவாரு, 10ல தான் முடிப்பாரு. அதனால வேண்டான்னு சொன்னாங்க, அது வேற விஷயம். ஆனா யாருக்கு 2லயே நின்றுக்க முடியுமோ, யாருக்கு 3லயே நின்றுக்க முடியுமோ அவங்களுக்கு தப்பில்லை. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு முத்தமிடலாமா, ரசூலுல்லாஹ் கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி வந்து கேட்டாங்க, கூட நோன்பு வைத்துக் கொண்டு முத்தமிடலாமா, ரசூலுல்லாஹ் கூடும்னு சொன்னாங்க. போனதுக்கு பிறகு ஒரு சஹாபி தெளிவாக கேட்டாங்க, நாயகமே அவருக்கு கூடாதுன்றீங்க, இவருக்கு கூடும்ன்றீங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க பார்க்கலையா, முதல்ல வந்தவர் கேட்டவர் யாருக்கு கூடாதுன்னு சொன்னனோ அவர் வாலிபர், இரண்டாவது என்று கேட்டவர் வயோதிகர், அதனால இவர் கூடும், அவர் கூடாது. இப்ப நீங்க கேளுங்க, வயோதிகருக்கு முத்தம் என்ன தேவை? பேசாம பள்ளிவாசல் வந்து மத்தியானம் படுத்திருக்க வேண்டியதுதான். ஆனா சகோதரர்களே, அது உண்மையில என்னவென்று சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க வந்திருக்கு. அப்ப அதனால என்ன தப்பு? தப்பில்லை. மனைவி என்பவள் நம்முடைய ஏதாவது நாம் இருவர் இரட்டை பிறவி, ஒரு ஈருடல் ஓர் உயிர், ஈருடல் ஒரு உயிர். அது எப்படி 2 பேருக்கு சேர்த்து ஒரு உயிர்டா, இந்த உயிர் எடுத்துட்டால நம்ம உயிரை பேசி நம்ம உயிரை எடுத்துட்டால. இப்ப மிச்சம் இருக்கிறது எத்தனை தான் இருக்குது? ஒரு உயிர் தான் இருக்குது. 2 உடம்பு இருக்கு, ஒரு உயிர் இருக்கு. முத்தமிடுதல் என்பது எப்போ வரும்னு சொன்னா, 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தான் வரும். அதுவும் நல்ல மூடுல இருந்தா தான் வரும். சும்மா அப்படி மூடுல எல்லாம் வராதுங்கல்ல, நல்ல மூடுல தான் வரும். அது நல்ல மூடுல எப்போ இருக்கணும் என்பதற்கு அடையாளம் முத்தமிடுதல். முத்தமிடுறதுக்காக முத்தமிடல, கணவன் மனைவி ஆனதுனால ஒரு சண்டை இருக்கு. எப்படி கணவன் மனைவிக்குன்னு ஒரு உறவு இருக்கோ, அதே போல கணவன் மனைவிக்குன்னு ஒரு சண்டையும் இருக்கு. மற்றவங்க எல்லாம் இல்லாத சண்டை வீட்டுல இருக்கு. வீட்டுக்குள்ள போன உடனே எங்க போய் அடுத்த சொல்லுங்க, சொல்லலாங்களா? நீங்களே சொன்ன நல்லா இருக்குதா? தொலைஞ்சிங்களா? அது சில கிராமங்கள்ல அப்படி பேசிக்குவாங்க பொம்பளை, அவ்வளவுதான். அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், வேற எங்க போனீங்கன்னு கேட்க தெரியாது. அதுக்காக அப்படி கேட்பாங்க அவங்க, வேற ஒண்ணு தப்பு இல்லை. அப்படிலாம் பேசிட்டாங்கன்னு வச்சுங்க, எங்க போய் தொலைஞ்சிங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, கிராமத்து பெண்ணை கட்டிட்டு வந்துட்டோம், அதனால தெரியாது நாகரிகமா பேச அப்படின்னா அவங்க பாச, அது அவ்வளவுதான். அது அவங்க பாச அப்படி. சில பேருக்கு கிராமங்கள்ல பார்த்தா வாடா போடான்னு தான் பேசிக்குவாங்க, என்ன வயசா இருந்தா கூட. என்ன இப்படி பேசிக்கிறாங்க வாடா போடான்னு, அது கிராமத்து பாணி, அவ்வளவுதான். அது தப்பில்லை. நகரத்துல சின்ன பெரியவங்க சின்ன பிள்ளைய கூட வாங்க போங்கன்னு பேசுற பழக்கம் இருக்கு, அது நகரத்து கிராமத்து பாணி. அப்படின்னு விளைவிக்கிறமே தவிர பஞ்சாதி இப்படி சொல்லிருச்சேன்னு கோவப்படக்கூடாது. அதனால அந்த உறவுல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். கணவன் என்ற காரணத்தினால பஞ்சாதி பார்த்த உடனே ஏன் அதை தொடக்கல, ஏன் இதை கூட்டல, ஏன் இங்க குப்பையா இருக்குது, இங்க பேனா வச்சிருந்தேன் காணாமே, இங்க அது வச்சிருந்தேன் காணாமே, ஏன் தூக்கி அங்க போட்ட, அது ஏன் செய்யல, இது ஏன் போன உடனே வீட்டுல குறைதான் கண்ணுக்கு தெரியும். வீட்டுல அவங்க செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. சால்னாவுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாங்க அதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் உரப்பு அதிகமா போச்சு, அது ஒண்ணுதான் கண்ணுக்கு தெரியும். பாக்கி எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க சால்னாவுக்கு, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஏன் உரைக்குது, மிளகா போட்டேன் உரைக்குது, ஏன் உரைக்குது, ஏன் ஒரு வாய் வச்சானா உரைக்குது, ஒரு வாய் வச்சானா உரைக்குது. அவளுக்கு உரைக்குமா உரைக்காதா? அவளும் திருப்பி கேட்டுருவாளா இல்லையா? சபர் செஞ்சுக்கணும். விரும்பினால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய அற்புத வாழ்க்கையில் உள்ளது. ஒரு நேரம் அப்படி ஆகிறதா, பாக்கி நல்லா இருந்தா வச்சுக்குவோம். உரைக்குது சொல்றோம், உரைக்குது உரைக்குது உரைக்குது, புளிக்குது 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 புளிக்குது, கசக்குது 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 கசக்குது, உப்பில்ல 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 உப்பில்ல. சரி, ஒரு நாளைக்கு நல்லா இருந்து சாப்பாடு, அப்ப சொல்றீங்களா இன்னைக்கு உன் கை பட்டதுனால சாப்பாடு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னமா? என்னைக்காவது சத்தம் இல்லாம சாப்பிட்டு வந்துட்டுமே, அப்பாவது ஒரு சபா சொல்லி இருக்கலாம்ல, என்ன குறைஞ்சா போகுது, நல்லா இருக்குன்னு சொல்லாங்கல்ல. இல்ல சாதாரணமா சொல்றது உண்டுங்களா? இவர் சொல்லுவார் போல தெரியுது. சொல்லுங்க, அதான் நல்லது. உங்களை மாதிரி எல்லாரும் செய்யணும்னு சொல்ற. நல்லா இருந்தா நல்லா இருக்குது, நல்லா இல்லாட்டா கூட சாப்பாடு என்னவோ பிரமாதம், கொஞ்சம் உப்புதான் குறவு அப்படின்ட்டா அது நல்லா. அப்படி சொல்ற பழக்கம் இல்லை. புருஷனுக்குண்டே சண்டை போடுறதுக்கு ஒரு தோரணை இருக்குது, பொஞ்சாதிக்குண்டே விரோதம் பண்றதுக்கு ஒரு தோரணை இருக்கு. இது இருக்கக்கூடாது என்பதை காட்டுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சகஜமாக இருக்கிறோம், நல்ல மூடிலேயே இருக்கிறோம், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறோம், இன்பமாக இருக்கிறோம். வாழ்க்கை என்பது ருசிகரமானது சகோதரர்களே.
ரசூலுல்லாஹ் காண்பிச்சு சென்ற வாழ்க்கை ருசிகரமானது. இருக்கிறதே கொஞ்ச காலம். கல்யாணம் முடிச்சது 25 வயசுல. இருக்க போறது எத்தனை வயசு வரைக்குங்க? சரி, ஒரு 60 வச்சுக்கிறோம். 25 இருந்து 60 எவ்வளவுங்க? 35 வருஷம். இந்த 35 வருஷத்துல வெளியே போறது 2 பங்கு. அநேகமா ஒரு ஆம்பளைக்கு சாதாரணமா வெளியே போறது 2 பங்கு வச்சுக்க. அப்போ 30 வருஷத்துல 35 வருஷத்துல ஏறக்குறைய எத்தனை வருஷம்? 20 வருஷத்துக்கு மேல வெளியே போயிடுறாரு. 22 வருஷம் வெளியே போயிட்டார். பாக்கி 12 வருஷ காலம் தான் உள்ள இருக்க போறார். அந்த 12 வருஷத்துல 3 பங்கு தூங்கி போறார். போச்சுங்களா? 4 வருஷம் போச்சுங்களா? அதுல 3 பங்கு குளிக்க சாப்பிட அது இதெல்லாம் போயிருச்சு. பிறகு உட்கார்ந்து இருக்கிறதுல வேற வேலை பார்க்கறதுல 4 வருஷத்துல 3 பங்கு போயிருச்சு. 1 வருஷம். இந்த வாழ்க்கையில ஆக கூடி 1 வருஷ காலம் 12 மாசம். ஒரு 35 வருஷம் ஹயாத்தா இருக்கிற மனுஷன் 12 மாசம் தான் பஞ்சாதியோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த 12 மாசமும் சண்டை போட்டுக்கிட்டா இருக்கணும். நல்லா இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போலாங்களே, என்னமோ கொஞ்சம் கூட குறைய இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான்களே. அப்படி இல்லை. அதனால்தான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிவாக இருக்கிற நிலையிலே, நோன்பாளியாக இருக்கிற நிலையிலே மனைவியை முத்தமிட்டார்கள் என்று சொன்னால் இது உலகத்துக்கு முத்தமிடுவதற்கு முன்மாதிரி அல்ல, மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி. புரிஞ்சுக்கிறணும். இல்ல இதை யாராவது உல்டாவா எடுத்துக்கிட்டா, நோம்பு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வா முத்தமா தூ தூ அப்படின்னு சொன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம், லெவல் கம்மின்னு அர்த்தம். விஷயமே வேற. உங்களை பார்த்த உடனே என் மூடு மாறிடுச்சு. எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு மூடு வந்த மாதிரி எனக்கும் வேற ஒரு மாதிரி மூடு வந்துருச்சு. நான் சொல்ல நினைச்சது வேற இருக்கட்டும், யாவும் வந்தா சொல்லுவேன். குருத்துஃபி லைலத்தின் லாஹியத்தின். நான் அந்த காலத்துல மாடின்னு சொன்னா ஓடு போடுற ஓடு இல்லை, அதனால குச்சி வச்சு மேல மண்ணு போட்டிருப்பாங்க, அதான் மாடி. ரசூலுல்லாஹ் காலத்துல மாடி இருந்துச்சுன்னு எல்லா கிதாபிலும் இருக்கு, எல்லா வீடும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மாடியில் இருந்தாங்க. குருத்துஃபி லைலத்தின் லாஹியத்தின், பௌர்ணமி இரவிலே இருந்தார்கள். எந்த இரவுலங்க? பௌர்ணமி இரவில. நிலவு இருக்குதுங்களே, அதை ரொம்ப வர்ணிக்கிறோம், ரொம்ப அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா உண்மையில நிலவு அப்படி இல்லை. அதுல ஏறக்குறைய 4000 பள்ளத்தாக்கு இருக்கு. 4000 பள்ளத்தாக்கு இருக்கு. சில பள்ளத்தாக்கள் 2000 3000 அடியெல்லாம் இருக்கு. அவ்வளவுக்கு அதெல்லாம் இருட்டா தான் இருக்கு. அதான் நல்லா பார்த்தா புள்ளி புள்ளியா தெரியறதெல்லாம் பெரிய பெரிய பள்ளங்கள். அதுக்கு இயற்கையா ஒளியும் இல்லை. இந்த ஒளியை தான் வாங்கி அது திருப்பி கொடுக்குது. அந்த ஒளியும் பார்க்கறதுக்கு தான் குளிர்ச்சியா இருக்குமே தவிர உண்மையில சூரியனுடைய ஒளியை விட அதுல உஷ்ணம் கூட. நிலாவெளியில நிலவு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, குளிர்ச்சியா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி தெரியும். உண்மையில சொல்ல போனால் சூரியனுடைய உஷ்ணத்தை விட அதிலே பட்டு வருகிற வெளிச்சம் இருக்கிறது, அதுல உஷ்ணம் கூடுதல். ஆகையினால பழம் பழுக்கிறதெல்லாம் இரவுல தான் பழுக்குது, உஷ்ணம் கூடுதல்ல தான் பழுக்குது. பகல்ல பழுக்காது, இரவுல தான் பழுக்கும். உஷ்ணம் கூடுது. பார்க்கறதுக்கு அது ஒன்னும் அழகா இல்லை, அசிங்கமா இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த பெரியம்மா பார்த்த முகம் எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வர்ணிக்கிறது என்னங்க? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. ஆஹா, முகமதிய பெண்ணா, முகமதிய பெண்ணா, அதாவது மதி போன்ற முகமுடைய பெண், நிலவு போன்ற முகமுடைய பெண். ஆமா, பூரா அம்மா பார்த்து சொல்லையா பருவா இருக்குது பாருங்க. இது இவன் கண்ணுக்கு தெரியாது. எப்படி நல்லாவில் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. அதனாலதான் இவன் என்ன மாதிரி நிலா மாதிரி வர்ணிக்கிறான், நிலா மாதிரி. சரிங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவை கல்யாணம் பண்ணாங்க. நல்லா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு? 9 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட ஆயிஷா வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். 9 வருஷம் தான் வாழ்க்கை நடத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்ப அந்த வயசுல கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு 43ல கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இப்ப ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வயசு 9, ரசூலுல்லாஹ்வுடைய வயசு மதீனாவுக்கு வரும்போது 50. இது 9, அது 50. 50 வயசு ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய மடியில தலை வச்சு படுத்திருக்கிறாங்க பௌர்ணமி இரவுல. இருக்கிறது தப்பில்லை, உல்லாசமா இருக்கு. ரசூலுல்லாஹ் முன்மாதிரி, வாழ்க்கையினுடைய முன்மாதிரி. எப்படி குடும்பம் நடத்தணும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். பூனை எலி மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்தாலே ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? அவளின் பக்கம் இவன் பார்த்தாலே இவன் சந்தோஷப்படணும். அப்படி மனைவி இருக்கணும். இவர் எப்படி இருக்கணும்? பூரா உலக மக்கள் இவரை எவ்வளவு நல்லவர் சொல்றாங்களோ அதை விட இவருடைய மனைவி இவரை நல்லவர் சொல்லணும். மனைவிட்ட இவரை பத்தி கேட்டா மனைவி என்ன சொல்லணும்?
எப்படிங்க உங்க வீட்டுக்காரன்னு கேட்டா, ஆஹா என்ன அருமையானவர், அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே சந்தோஷம். உங்களை நல்லவர் யார் தெரியுமா? மேடையில உட்கார்ந்து நல்லவர் பேர் வாங்கினா பத்தாது, உங்க வீட்டுக்காரத்துல கேட்டா. அதனாலதான் பாருங்க, ஹஜ்ரத் கதீஜா ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் நடத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் நடத்துறாங்க. எத்தனை வருஷ காலம்? 15 வருஷ காலம் ஏறக்குறைய குடும்பம் நடத்துறாங்க. வருஷம் குடும்பம் நடத்துற ஒரு பெண்ணுக்கு கணவருடைய எல்லா அந்தரங்கமும் தெரிஞ்சிருக்கும், எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்கும். நேராக ஹஜ்ரத் கதீஜாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள், மனைவி வீட்டுக்கு வந்தார்கள். முதல்ல ஈமான் கொண்டது மனைவி. கதீஜா தான் முதல்ல ஈமான் கொண்டது. நான் சொல்ல வேண்டிய சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் படைப்புகளை கணக்கெடுத்து பாருங்கள். ஒன்றிருக்கிறது அசையா பொருள்கள், கல், மண், ஜமாதாத் என்று அரபியில் சொல்லுவது அசையாத பொருள். அதுக்கு எந்த உணர்வும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை. வளருதுன்னு சொல்றாங்க, அது எவ்வளவு 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை. கல்லு, மண், இது மாதிரி அசையா பொருள்கள். எந்த விதமான பொறுப்பும் கிடையாது, எந்த விதமான உணர்வும் கிடையாது, எந்த விதமான வேலையும் கிடையாது, அது அப்படியே இருக்கும். இரண்டாவது வகை இருக்குது நபாத்தாத். அது வளரும், ஆனால் இடத்தை விட்டு இடம் பெயராது. வளரும், பழம் கொடுக்கும், சுவாசிக்கும். மரம், மட்டை, செடி, கொடி, இலை, தலை. இது கல்மண் போல் இல்லை. இது வளரக்கூடியது, பலன் தரக்கூடியது, உணரக்கூடியது. சில இலை எல்லாம் இருக்கு உணரும், சில இலை இருக்கு உணரும். தொட்டா சிரிங்கின்னு சொல்லுங்க, அல்லது தொட்டா சுருங்கின்னு சொல்லுங்க, ரெண்டு மாதிரி சொல்றாங்க. தொட்டா சுருங்கின்னா அது சுருங்குது, அதனால சிரிங்கிறதுங்கிறது இன்னும் நல்ல வார்த்தை தமிழ்ல. தொட்டா சிரிங்கி, தொட்ட உடனே சிரிக்கும். சில பேர் அப்படி என்னவா சொல்லிட்டா உடனே மொத்த இப்படி வச்சுக்குவாங்க. அது மாதிரி அது இப்படி தொட்டுட்டா உடனே அப்படி சுருங்கிக்கும். அதுக்கு அவ்வளவு உணர்வு இருக்கு. சில கேள்விப்பட்டிருக்கிற ஆப்பிரிக்க காடுகள்ல சில மரம் இருக்கா, அழகானவர்கள் யாராவது போனா அந்த மரம் சுருக்கிக்குவான், அழகா இருந்தா சுருக்கிக்குவான். அந்த மரத்துக்கு அழகை ரசிக்கக்கூடிய உணர்வு கூட இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக இப்படி எல்லாம் மரங்கள்லாம் இருக்கு. அது ஒண்ணு. அதுக்கு ஒரு சின்ன பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்கு? அதுக்கு பழம் கொடுக்கணும், தண்ணி ஊத்தினா வாங்கிக்கிறணும், அந்த தண்ணியை பழமாக்கி தரணும். அதெல்லாம் வேலை செய்தது. காற்றை சுவாசிக்கணும், வெயில் எப்படி இருக்கணும், மழையில் எப்படி இருக்கணும், இந்த பொறுப்புகள் எல்லாம் அது சின்ன சின்ன பொறுப்பு இருக்கு. பாக்கி வேற பெரிய பொறுப்பு இல்லை. இது ரெண்டு படைப்பாச்சுங்களா. ஒண்ணு அறவே அசையாத பொருள், உணர்வு இல்லாத பொருள். ஒன்று அசையாத ஆனால் உணர்வு இருக்கிறது, மரங்கள், செடிகள், கொடிகள். மூன்றாவது படைப்பு இருக்கிறது மிருகங்கள். காட்டில் இருக்கிற மிருகங்கள், வீட்டில் இருக்கிற மிருகங்கள், நாயிலிருந்து, பூனையிலிருந்து, குதிரையிலிருந்து, யானையிலிருந்து, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், திமிங்கலத்திலிருந்து சாதாரண சின்ன மீன் வரைக்கும் இதெல்லாம் மிருகங்கள். அதுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆறாவது அறிவு இல்லை, அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இல்லை, ஆறாவது அறிவும் இல்லை. அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு எந்த விதமான கட்டளைகளோ, விதிகளோ, ஆணைகளோ, ஷரியத்தோ அதற்கு இல்லை. எந்த வித பொறுப்பும் இல்லை. இப்படித்தான் செய்யணுங்கிற பொறுப்பு இல்லை. ஒரு மாடு யார் வாயிலே அது பூந்து தின்றுச்சு, மாடு ஒரு வீட்டுல பூந்து தின்றுச்சு, யார போய் கேட்போம்? மாட்டை போய் ஏன் உள்ள வந்த, ஏன் தின்றேன்னு கேட்டுக்கிட்டு இருப்போமா? கேட்டுக்கிட்டு இருந்தா இவரும் அதுவா இருக்கணும். ஆனா இவர் அது கேட்க மாட்டார். மாட்டை புடிச்சு வச்சுக்கிட்டு யார்கிட்ட போய் கேட்பாரு? மாட்டுக்காரன்ட்டு கேட்பார். அதே போல மாட்டு வண்டி யார் மேலேயாவது மோதிட்டா மாட்டுக்கு தண்டனை இல்லை, மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தானே அவனுக்கு தான் தண்டனை கொடுப்போம், மாட்டுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம். ஏன்னா மாட்டுக்கு பொறுப்பு இல்லை. அதே போல எந்த மிருகத்துக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. அதே போல எந்த மிருகத்துக்கும் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பொறுப்பும் இல்லை, அதே போல கடமையும் இல்லை, அதே போல எந்த வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. வேலை செய்யாம எல்லாம் அது கிடைச்சு. உதாரணமா உணவுண்டே எடுத்துக்குவோம், உடையினே எடுத்துக்குவோம். உணவு, உடை, இந்த ரெண்டு அது போய் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மாடாவது போய் சமையல் பண்ணி சாப்பிடுதுங்களா? சமையல் பண்ணி கொடுத்தா பொங்கல் அன்னைக்கு அதாப் அதுக்கு. பொங்கல் அன்னைக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு ஊற்றானே அவன், அது என்ன இன்னைக்கு அந்த மாடெல்லாம் இன்னைக்கு கியாமத்து வந்துருச்சு போல இருக்கு. இவாது சந்தோஷத்துல அதுக்கு ஏடிஎம்கே பெயிண்ட் அடிச்சு, டிஎம்கே பெயிண்ட் அடிச்சு, என்னென்னமோ பெயிண்ட், அதையும் கட்சியில சேர்த்து விட்டுறோம். மாட்டும் கட்சியில சேர்த்து விட்டு, மாட்டுக்கு தெரியுங்களா இன்னைக்கு இது விசேஷமான நாள், பிறகு சாப்பாடு சமைச்சு அதுக்கு பொங்கல் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டை பிறகு அதை பிடிச்சி விரட்டி அலங்காநல்லூர் மாதிரி என்னடா ஜல்லிக்கட்டு விடுறேன், அது பாவம் பயந்து போய் ஓடுது. இவன் நினைச்சுக்கான குஷியில ஓடுதுங்க. அது பாவம் பயந்து போய் எங்க போய் விழுகிறதோ, எந்த கிணத்துல விழுந்து சாகிறதோ தெரியாம பாவம் அப்பராணி. அது ஒரு அப்பராணிங்க, இவன் இல்ல அப்பராணி, அது அப்பராணி. அந்த பயம் பயந்து ஓடுது. அதனால மாடு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியா டைரக்ட் சாப்பிடும். புல்ல திங்கு ஜீரணமாயிரும்.
கோழி அரிசியை திங்கி ஜீரணமாயிரும். அதே போல மாடு தவிடு போட்டு கரைச்சி வச்சா திங்கி ஜீரணமாயிரும். புண்ணாக்கு கரைச்சி வச்சா திங்கி ஜீரணமாயிரும். நம்மளும் புண்ணாக்கு கரைச்சி திண்டா ஜீரணமாயிருமா? கோழி மாதிரி நமக்கு எதுக்கு சமையல்? அதனால நம்மளும் அரிசி திண்டா ஜீரணம் ஆயிருமா? கொஞ்சம் ஒரு மூளையில அரிசி இருந்துட்டா, அதுவும் கடிக்கிற அரிசி இல்ல, நறுக்கு நறுக்குன்னு படுற அரிசி, அதான் நறுக்கரிசி. அந்த நறுக்கரிசி இருந்துட்டாலே மத்தியானம் விருந்து சாப்பிட்டு வந்தவர் ராத்திரிக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு சாப்பாடே வேண்டான்னு பேசாம படுத்துட்டார். என்னன்னா 3 தடவை வைத்தால போயிருக்கு. என்ன சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இருந்ததுக்கு. இனி கோழி மாதிரி அரிசியா சாப்பிட்டா என்ன ஆகும்? எந்த பிராணியும் சரி, அது சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உடையாவது போட்டுக்கிறதுமா? அது குளிருக்கு வெயிலுக்கு பாதுகாப்புக்கு தேவையில்லை. அது அதுக்கு எப்படி கூடு கட்டணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி பொதும்பு கட்டணும், எப்படி புத்தமைக்கணும் அதுக்கு தெரியும். அப்படி அமைக்காத பிராணிகளுக்கு பாருங்க, ஆப்பிரிக்காவிலேயும் நாய் இருக்கு, அமெரிக்காவிலேயும் நாய் இருக்கு, ஆப்பிரிக்காவிலேயும் நாய் இருக்கு, பிரான்சிலேயும் நாய் இருக்கு. பிரான்ஸ் குளிர் பிரதேசம், ஆப்பிரிக்காவுடைய இந்த நாடுகள் இருக்கு, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் இருக்கு, இதுவெல்லாம் கடுமையான வெயில் பிரதேசம். நம்ம நாடு மாதிரி தான், ஆனா கூட அந்த பூமி பாலைவனமாக இருக்கிற காரணத்தினால வெயில் அதிகமா தெரியுது. இப்ப ஆப்பிரிக்காவிலே நாய் இருக்கு, ஆப்பிரிக்காவிலே ஆடு இருக்கு. அதே போல அமெரிக்க பிரான்ஸ்லயும் பிரிட்டன்லயும் ஆடு இருக்கு, நாய் இருக்கு. 2 ஆட்டை நாயும் பார்த்தா வித்தியாசம் இருக்கும். இங்க இருக்கிற அங்க இருக்கிற நாய்க்கு, பிரான்ஸ்ல இருக்கிற நாய்க்கு பூரா முடியா இருக்கும், முடியில்லாத நாயே இருக்காது. ஏன்னா அங்க குளிருக்கு கம்பளியா போய் இவனா பொத்தி விட போறான், இவன் பொத்த மாட்டானே அதுக்கு. அதனால இயற்கையாகவே அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்திருக்கிறான், முடி நிறைய கொடுத்திருக்கான். ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடு, வெயில் பிரதேசத்தில் இருக்கிற ஆட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது, சொட்டையா இருக்கு, வலுவலு. இங்க இருக்கிற ஆட்டுக்கு இருக்கிற முடி கூட இருக்காது, அங்க வலுவலு இருக்கும் மொட்டை. அல்லாஹ் இயற்கையாகவே அதற்கு என்ன தேவையோ அது கொடுத்திருக்கிறான். அது ஒண்ணும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல காஷ்மீர் கம்பளின்னு சொல்ற பாருங்க, காஷ்மீர் கம்பளி, காஷ்மீர் போர்வை, காஷ்மீர் சால். காஷ்மீர் சால் எதுல செய்யறாங்க? காஷ்மீர் குளிர் பிரதேசம், அங்கே இருக்கிற ஆடுகளுக்கெல்லாம் தானாகவே முடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த முடியை வெட்ட வெட்ட வளரும், எதை வெட்டனாலும் வளரும். நம்ம முடியும் அப்படித்தான், வெட்ட வெட்ட ரொம்ப வளரும், வெட்டாம விட்டா ஒரு அளவோட வளர்ந்து நின்றுக்கும், வெட்டதா இன்னும் வளரும். அதே போல செடி கொடி அப்படித்தான், ஒன்ன வெட்டனா 2ஆ வளரும். எங்க செத்துருவோமோன்னு பயந்துகிட்டு 2ஆ வளரும். 2ஐ வெட்டுங்க, எத்தனையா வளரும்? 4ஆ வரும். எங்க போயிருமோ முடிஞ்சிருமோ ஒரு பயம்தான். அதே போலதான் காஷ்மீர் ஆட்டுக்கு முடிய வெட்ட வெட்ட அதுக்கு இன்னும் வளருது. அந்த முடிய வெட்டி தான் ஷால் செய்யறாங்க, காஷ்மீர் ஒரிஜினல் ஷால் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு விலை கூட. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா குளிர் பிரதேசத்துக்கு பிறந்த ஆட்டுக்கு இயற்கையாகவே பாதுகாப்பு கொடுக்கிறான், விலை கூட. காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா குளிர் பிரதேசத்துக்கு பிறந்த ஆட்டுக்கு இயற்கையாகவே பாதுகாப்பு கொடுக்கிறான். இதல்லாமல் அந்த பிராணிகளுக்கு பாதுகாப்பு இயற்கையாவே எல்லாம் கொடுத்திருக்கிறான். பிராணிகளுக்கு இயற்கையாவே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான். புளிச்சிருக்கிற நகம், புளிச்சிருக்கிற நகை, நமக்கு தான் நகை இருக்கு, வெறும் சொரியறதுக்கு தான் ஆகும், வேற ஒண்ணுக்கு ஆகாது, வெறும் சொரியறதுக்கு தான் ஆகும். அரிச்சா சொரிஞ்சுக்கலாம். அது நகை வெட்டின அன்னைக்கு அடுத்த ஆளை கூப்பிட்டு தான் சொரிய சொல்லணும், அவ்வளவுக்கு தான் இது பிரயோஜனப்படும். ஒரு பாதுகாப்பு, சும்மா சாதாரண ஒரு பாதுகாப்புக்காக தவிர இதை கொண்டு யாரையும் தாக்க முடியாது, வேற எதுவும் செய்ய முடியாது. புலிக்கு நகம் இருக்கு, புலிக்கு பல்லு இருக்கு, யானைக்கு தும்பிக்கை இருக்கு, யானைக்கு தும்பிக்கை இருக்கு. அந்த தும்பிக்கையால யாராவது வந்தால் அப்படியே ஒரு சுருட்டி என்ன செய்யலாம், கீழே போட்டு ஒரு மிதி மிதிச்சா அவன் செத்துருவாங்கிற நம்பிக்கையில தான் அது வருது. நமக்கு தும்பிக்கை இருக்குதுங்கிற நம்பிக்கையில தான் அது எல்லா இடத்துக்கும் வருது. கொஞ்சம் அதை ஏதாவது செய்துட்டால் அது தன்னுடைய வேலையை காமிச்சிருது, அதனுடைய பலம் இருக்கு. அதே போல பிராணிகள் இருக்கு. சாதாரணமான 8 கால் பூச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு இருக்கிற சக்தி என்ன தெரியுங்களா? அதுக்கு இருக்கிற சக்தி, எந்த இடத்துல மனிதனுடைய பார்வை படாதோ, நம்ம பாத்ரூம்ல என்ன கூடு கட்டி இருக்கும், சிலந்தி கூடு கட்டி இருக்கும், நம்ம கண்ணுக்கே படாது, அது மாதிரியான இடத்துல போய் கூடு கட்டி இருக்கும். அங்க இடத்துக்கு பூச்சி வரும். அந்த பூச்சி என்ன செய்யுது, இங்க இருந்து ஒரு எச்சி அடிக்க அந்த பூச்சி சிக்கிக்கும், அல்ல அந்த வலையிலே சிக்கிக்கும், வலையிலே அதுல பசை இருக்கு சிக்கிக்கும், அந்த வலையில அது சிக்கிக்கும். ஆனால் அதே 8 சிலந்தியின் மீது, அந்த கூட்டின் மீது இந்த 8 கால் பூச்சி நடந்தா சிக்காது. வேற பூச்சி எல்லாம் சிக்கு, இந்த பூச்சி சிக்காது. இது நடந்து போய் தான் அதை பிடிச்சி திங்கும். அதை திங்கிறதுக்கு எப்படி இங்க திங்க, அதோட உடல் எவ்வளவு பெருசுங்க இருக்கு, சிலந்தியினுடைய உடல் எவ்வளவு பெருசு இருக்கு, நல்ல 4 இன்ச்சு நீளம் 6 இன்ச்சு அகலமா இருக்கு, இவ்வளவு உண்டு, இத்தினூண்டு
இதுல போய் அது என்ன செய்யுங்க, ஒரு பெரிய வண்டு கிடைச்சா கூட சின்றோம். அது எப்படி வண்டை எப்படி திங்குவது என்றால், இது தன்னுடைய ஊசி அதுல நுழைக்கும். வாயில ஒரு ஊசி இருக்கிறதுக்கு ஊசியை நுழைக்கும். நுழைச்சு அதுல இருந்து ஒரு திரவத்தை செலுத்திடும். திரவத்தை செலுத்துற உடனே அதுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும், குடலு கடல் என்ன அதுக்கு இருக்கோ அதெல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும். வெந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும். பிறகு ஊசியை நுழைச்சு அது ஸ்ட்ரா போட்டு குடிச்சிடும். வெறும் கூடு மட்டும் அங்க இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிலந்தி வலையில பெரியதான கூடு மட்டும் அங்க இருக்கு, திங்காது. உள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம். என்ன ஆச்சரியம், அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு கடையில போய் ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து இந்த இளநீக்காரன்ட்ட வெட்டி அவன் இளநீக்காரன் வெட்டும் போது பார்த்தா ஒவ்வொரு வெட்டி ஒரு ஆள் தலை சீவிர மாதிரி இருக்கு. அவன் வெட்டுறத பார்த்தா அப்படியெல்லாம் வெட்டி கையில கொடுத்தாலும் எங்கேயாவது கொஞ்சம் சிந்திருமோ என்னவோ தெரியாது, நமக்கு அதை குடிக்க முடியல. ஆனால் அது குடிச்சிருது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தி அதுக்கு தந்திருக்கான். இது மட்டுமல்ல, என்ன எத்தனையோ நேரம் இல்ல காலம் இல்ல, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பிராணிக்கும் அல்லாஹ் ஒரு மாதிரி தந்திருக்கிறான். ஒட்டகம் இருக்க பாருங்க, அதுக்கு என்னென்ன அதிசயம் தெரியுங்களா ஒட்டகத்துல? அப்பலா எந்தூருன இல்லை கைஃபா குலிகத், ஒட்டகத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் நீங்கள் பார்க்கவில்லையா? ஒவ்வொரு உறுப்பு பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசலாங்க. ஒட்டகத்தினுடைய உதடு எப்படிப்பட்டது, ஒட்டகத்தினுடைய உதடு நாக்கு இப்படிப்பட்டது, முள்ள திண்டா அது கீருமே தவிர அது இருந்து ரத்தம் வெளியே வராது. முள்ளு திங்கியது. ஏன்னா அந்த பாலைவனத்துல முள்ளுதான் கிடைக்கும். நமக்கு முள்ளு பிடி பட்டுச்சுன்னு வச்சுங்க, அதை விடுங்க சோதரர்களை. நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு பாலைவனத்தில் இருக்கிற ஒட்டகத்துக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பூனைக்கு வருவோம். மீனெல்லாம் சாப்பிட்டு முள்ளெல்லாம் போட்டுறோம். மீனெல்லாம் சாப்பிட்டு பின்ன இந்த முள்ள சாப்பிட்டு மீனைய போட சொல்றீங்க, அப்படி செய்ய முடியாது இல்ல. சரி, முள்ள திங்க முடியாது நம்மளால, சரி போட்டோம். சாதாரண பூனை குட்டி வருது, என்ன செய்யுங்க, முள்ள எடுக்குது, உள்ள அப்படியே முழுகுது. என்ன முழுகுற மாதிரி முழுங்குதுங்க, நம்ம இந்த இது பாருங்க, திராட்சை பழம் முழுகுற மாதிரி முழுகுது, அல்வா முழுங்குற மாதிரி முழுகுது. நல்லா சொன்னாருங்க, நல்ல பழக்கம் இருக்கு அவருக்கு முழுகி. இல்ல அல்வா அல்வா முள்ள முள்ள. நீங்க என்ன பூனை பாத்துருக்கீங்களா? டவுன்ல பூனை இல்லையா? இப்படி பாக்குறீங்க என்ன? உள்ள போட்டா அது அப்படியே எடுக்குது, அப்படி வாயில வைக்குது. இதுக்கு அது பல்லெல்லாம் கிடையாது, சும்மா 4 பல்லு தான், வெளியே இருக்கிற 4 பல்லு தான். அந்த 4 பல்லு நமக்கு காட்டுறதுக்கு தான், கடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல. அந்த பல்லு பூனைக்கு நாய்க்கு புளிக்கு இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறதுக்கும் நமக்கு காட்டுறதுக்கு தான். பாக்கி அது சாப்பிடுறதுக்கு பல்லு உள்ள நமக்கு மாதிரி 32 பல்லு எல்லாம் கிடையாது. வெறும் சுரண்ட எகிரி இருக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இந்த முள்ள அப்படியே என்னவோ செய்து அப்படி நசுக்குது, என்ன ஆயிருது, அவர் சொன்ன மாதிரி அல்வா மாதிரி ஆயிருது, உள்ள முடிக்கிறது. நமக்கு தப்பி தவறி ஒரு முள்ளு போயிருச்சுன்னு வச்சுங்க, ஒரே ஒரு முள்ளு, ஒரு சின்ன முள்ளு, அது இங்க எல்லாம் நிக்காது, நேரம் இங்க போய் நின்றுங்களா. என்ன செய்யணும் அதுக்கு? என்னங்க, வாழைப்பழம் சோறு நல்ல பெருசா உருண்டையா எடுத்து, அது வெறுஞ்சோறு சால்னா இல்லாம வச்சு அமுக்கனா, இந்த கஷ்டத்துல அது தெரியாது. வெறுஞ்சோத்தை வச்சு அமுக்கணும். இப்ப அது பயந்துகிட்டு அந்த முள்ளு என்ன செய்வது, அதோட சேர்ந்து உள்ள போகும், அவ்வளவுதான். தவிர வேற ஒண்ணு நம்மளால செய்ய முடியாது. ஒரு சின்ன முள்ளு. ஆனா சாதாரண சின்ன பூனை நீங்க 10 மீனோட முள்ளு போடுங்க சாப்பிடும் அல்லாஹ். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பூனை இந்த உலகத்துல எப்படி வாழ முடியும் சகோதரர்களே? அதனால அதுக்கு அப்படி செய்யுது. எல்லா மிருகங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு. சாதாரண ஒரு கொசு சாதாரண தானுங்கள, எவ்வளவு பெருசுக்கு, அதனுடைய உடம்பு எவ்வளவு பெருசு, சும்மா அப்படி பறக்குது. ரூமுக்குள்ள கொசுவே இல்லை, நல்லா அந்த என்னங்க மேட்டெல்லாம் வச்சுட்டோம், கொசு எல்லாம் போயிருச்சு. கொசு மேட்டு, கொசு பத்தி, அது சாயங்கால கொசுக்களை விரட்ட. கொசு ஒரு புதுசா கண்டுபிடிச்சு சாயங்காலம் வர்றதுக்கு, இதெல்லாம் ராத்திரிக்கு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த 1998 இருந்து சாயங்காலம் வருது, அதுக்கு முந்தி இல்ல. அது பார்த்துச்சு, இவன் ராத்திரில போனா தூங்கிட்டு இருக்கிறான், சரியா வேலைக்கு ஆகல, இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பகல்லே வர ஆரம்பிச்சிருச்சு. அது சாயங்காலத்துல எக்கச்சக்கமா வருது. இப்பயும் பார்த்தா சாயங்கால கொசுக்களை விரட்ட. இந்தியால மேட்டும் அதே போல கொசு பத்தி கண்டுபிடிச்சு இப்ப 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கும். இந்த 10வது வருஷத்துல, சென்ற வருஷத்துல இந்தியாவில கொசுபத்தி கொசு மேட்டுடைய விற்பனை 634 கோடி. ஒரு காலத்துல கொசுவுக்குன்னு ஒண்ணுமே இல்லை,
அப்படியே இருந்தாலும் கொசு போய் ஒண்ணு செய்யறதில்ல, நம்ம தான் அந்த புல்லு தையலாம் அது இது எதையா தடவிக்கிட்டு படுத்துக்கிறதுன்னு இருந்துச்சு. அவ்வளவுதான் இருந்துச்சு. இல்லட்டா கொசு வலை ஒரு தடவை வாங்கிட்டா வாழ்க்கையில அதோட முடிஞ்சு போச்சு. ஓட்டையா போனாலும் தச்சுக்கிறலாம், கொசு வலை போட்டு கட்டிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படித்தானுங்களே இருந்துச்சு. அதுக்கு செலவே இல்லை. இந்த சென்ற வருஷத்துல 634 கோடி சகோதரர்களே வெறும் கொசு விரட்ட, தீவிரவாதிகளை விரட்டுறதுக்கு இல்லை. கார்கில்ல செலவான தனி, கார்கில்ல செலவான தனி, போக்கரான்ல செலவான தனி, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து செலவெல்லாம் அதெல்லாம் தனி. இதெல்லாம் தனிச்சனி செலவு இருக்கு. இந்த கொசுவுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு. இதை விரட்ட முடியல. கொசுவலை நான் இதை அடிக்கடி சொல்லியிருப்பேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. கொசுவலை கட்டிப்படுத்துகிறான். எல்லா மிருகத்தையும் போட்டு அதை வலையில போட்டுட்டு கொசு வரும்போது இவன் போய் வலையில படுத்துக்கிறான். புளிய பிடிச்ச ஒரு கூண்டுல போட்டுருக்கிறான், மற்ற மிருகங்களை எல்லாம் பிடிச்ச அது கூண்டுல போட்டுட்டான். கொசு வரும்போது மட்டும் இவன் போய் கூண்டுக்குள்ள படுத்துக்கிட்டான், வலைக்குள்ள படுத்துக்கிட்டான். சரி, எந்த கூண்டுக்குள்ள எது இருக்குதோ, புலி ஒரு கூண்டுக்குள்ள புலி இருந்தா அதுக்கு பேர் புலி கூண்டு, ஒரு கூண்டுக்குள்ள சிங்கம் இருந்தா அதுக்கு பேரு சிங்க கூண்டு, ஒரு வலைக்குள்ள மனுஷன் இருந்தா அதுக்கு பேரு அதுதானே சொல்லணும். என்ன சொல்றோம் நம்ம? கொசு. ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, இது என்ன செய்து தெரியுங்களா? கொசு ரத்தம் குடிக்கிறது எப்பவுமே பெண் கொசு தான் ரத்தத்தை குடிக்கிறது. நம்ம ரத்தத்தை எப்ப குடிக்கிறதும் பெண்கள் தான், பெண் கொசு தான். ஆண் கொசு குடிக்கிறது இல்ல, பெண் கொசு தான் குடிக்குது. அதனுடைய வாழ்க்கை 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. இந்த 24 மணி நேரத்தில் அது பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சே இல்லை. சரிங்களா? போய் ரூம்ல எல்லாம் கொசு பத்தி எல்லாம் வச்சுட்டா எல்லா கொசுவும் போயிருச்சு. ஆனா காலையில 4 மணிக்கு கொசு முடிஞ்சு போச்சு, பத்தி முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆகுதுங்க? இப்படி நம்ம அந்த வெளிச்சத்துல பார்க்க ஒரு கொசு அப்படி போகுது, அப்புறம் அங்க போய் உட்காந்து இப்படி சுத்தி அப்படி வருது, அப்புறம் இப்படியே வந்து நம்ம டச் பண்ணிட்டு போகுது. நமக்கு எப்படி தெரியுதுங்கன்னு சொன்னா, ஒரு இந்த இது விடுறாங்கல்ல, அதாவது அணுகுண்டு அல்லது துப்பாக்கி ரவை நம்மளை நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. அப்படியே வருது, இப்படி வந்து உட்கார்ந்து பாருங்க, அடிச்சாரு பாருங்க, அங்க இருக்குது கொசு. அடி 3 தடவை அடிச்சுக்கோ, தௌபா தௌபா. ஒரு கொசு அடிக்க முடியலையே. நீ பாத்தீங்களா கொசு அடிக்கிறதுக்கு? என்ன முயற்சி பண்ணாலும் அடிச்சுட்டு பார்த்தா அங்க இருக்கும். அதுட்டவே கேட்கணும், உன்னை அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பின்னால போய் என்ன செய்யுங்க? ஃபேன் காத்தெல்லாம் அடிக்குது, அடிச்சா கூட இந்த பக்கம் இல்லை, இங்க கடிக்குது. அது கடிக்கிறதுக்கு என்ன செய்யுது? தன்னுடைய ஊசி, 6 நரம்புகள் உள்ள ஒரு ஊசி, 6 நரம்புகள் அதுல இருக்கு. அப்படி ஒரு ஊசி செலுத்துது. ஊசி செலுத்தின உடனே ரத்தம் வெளியே வந்தா உறைஞ்சிடும். ரத்தம் வெளியே வந்த உடனே உறையாம இருக்கிறதுக்கு எப்படி பிளட் டெஸ்டுக்கு போனா முதல்லயே ஒரு கெமிக்கல் ஊற்றி வைக்கிறார், அதுலதான் ரத்தத்தை போடணும், ரத்தத்தை ஊத்தணும், அப்பதான் அது உறையாம இருக்கும். இதே போல இந்த கொசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, முதல்ல எதுவும் தடவறதும் இல்லை, இந்த பெல்ட் கட்டுறதும் இல்லை. இங்க ஒரு பெல்ட் கட்டுறாரு பாருங்க, ரத்தம் எடுக்க போனா பெல்ட் கட்டிக்கிட்டு இப்படி என்ன சொல்றாங்க, புடிச்சுக்கோ கெட்டியான்னு. ஏதாவது காசை கேச கொடுத்து பிடிக்குதுன்னா பரவாயில்ல, சும்மா புடிச்சுக்கா கெட்டியா. இங்க ஒரு பெல்ட்டை கட்டிட்டு அப்பதான் நரம்பு தெரிஞ்ச பிறகு அப்புறம் வைக்கிறாருங்க, ஊசி வச்சு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு. இந்த கொசு ஒண்ணுமே இல்லை, சும்மா வருது, உட்காருது, ஊசி வைக்குது, உள்ள கொஞ்சம் தன்னுடைய திரவத்தை செலுத்துது, உள்ள கொஞ்சம் தன்னுடைய திரவத்தை செலுத்துது. எதுக்காக? அந்த திரவம் கலந்த ரத்தம் வெளியே வந்தா தான் உறையாம இருக்கும். அதுக்காக அல்லாஹு தஆலா அவ்வளவு ஹிக்மத் தந்து. எதுக்கு சொல்ல வர்றேன்? ஒவ்வொரு பிராணிக்கும் என்னென்ன தேவையோ அதுவெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். 3 படைப்பு. முதல் படைப்பு ஜமாதாத், 2வது நபாத்தாத், 3வது ஹைவானாத், செடி கொடிகள் 2வது, அசையாத பொருட்கள் 1வது, செடி கொடிகள் 2வது, பிராணிகள் 3வது. இதுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் இல்லை, எந்த கடமையும் இல்லை, அதுக்குள்ள இயற்கையான பாதுகாப்பு அல்லாஹ்வே தந்திருக்கிறான். 4வது இன்சான். இன்சானுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பொறுப்பையும் கொடுத்திருக்கிறான். எல்லா பொறுப்பையும் கொடுத்ததோட எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. ஏதாவது பாதுகாப்பு இருக்கா நம்மகிட்ட? ஒரு கொசு வந்தா கூட இயற்கையான பாதுகாப்பு கிடையாது, நம்ம தான் பாதுகாப்பு செஞ்சுக்கணும். தெருவுல நாய் துரத்திட்டு வந்துச்சு, தனியா போய்கிட்டு இருக்கிறாரு, தனியா என்னங்க சொல்லுங்களேங்க, போய்கிட்டு இருக்கிறாரு, ஒண்ணு இல்ல துரத்துலீங்க, நாய் அங்க நின்று அப்படியே பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்லுவாருங்க?
கல் எடுத்தா எல்லா நாயும் போகணுங்கிறது இல்லை. சில நாய் விவரம் தெரியாத நாய் தான் போகும், விவரமான நாயா இருந்தா போகாது. எதுக்குங்க கல் எடுத்தீங்கன்னு திருப்பி கேட்கும், கொஞ்சம் ஒரு எட்டு முன்னால வைக்கும். இப்ப நீங்க அவரை பார்க்கணும், கொஞ்சம் ஒரு நாய் தான், வேற ஒண்ணு இல்லை. அது கடிக்கும், நான் கடிக்கவா முடியும்? அது விரல வைக்கும், நான் விரல வைக்கவா முடியும்? அப்புறம் நாய் கடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் வெறி நாயா இருந்தா டாக்டர் சொல்லுவாரு 10 ஊசி எங்க போடுறது? பாவி கையில போடு, கால்ல போடு, தொப்புள்ள போடுறது. நான் ஒரு தடவை போய் கேட்டேன் டாக்டர், ஏன் சார் இதெல்லாம் சரி, இந்த நாய் கடிச்சா மட்டும் தொப்புள்ள போடணும்னு சொல்றீங்களா ஊசி, இதுக்கு என்ன சார் காரணம்? மத்த ஊசி எல்லாம் எங்கெங்கயோ இடுப்புல போடுறீங்க, கையில போடுறீங்க, எங்கெங்கயோ போடுறீங்க, இதுக்கு மட்டும் தொப்புள்ள போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு குன்னூர்ல தான் நாய் மருந்து செய்யறாங்க. இனி அது எப்படி செய்யறாங்கன்னு நான் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா அதுவும் கேட்க வேண்டிய விஷயம் தான். குன்னூர்ல அதே இடத்துக்கு போய் கேட்டேன், எப்படி அதுக்குன்னு எலி வளர்த்துறாங்க, அதுக்குன்னு ஆடு வளர்த்துறாங்க. ஆட்டோட 6 மாச ஆட்டோட மூளை எடுத்து தான் அந்த நாய் மருந்து கலக்குறாங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இதுல அந்த ஆட்டை சாகடிச்சு அந்த மூளை எடுக்கிறாங்க. முதல்ல அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த வெள்ளை எலிக்கு தான் செலுத்துறாங்க. வெள்ளை எலி 21 குட்டி போடுது, 21 நாள்ல 21 குட்டி போடுது. ஒரு 21 நாளைக்கு 21 குட்டி போடுது. கணக்கு போடுங்க, வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? நம்ம 3 பிள்ளைய பெற்றுக்கிட்டு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளை ஆகி போச்சுங்க. என்ன சொல்றாங்க? 3 உன்னோட நிறுத்தணும்னு நினைச்சேன், எத்தனை ஆகி போச்சா? இனி 5 6 ஆயிட்டா. சில பேர் கேக்குறாங்க, நான் அடிக்கடி சொல்றது, இப்ப நம்ம காலத்துல 5 6 தான். இதுக்கு முன்னால காலத்துல எங்க தகப்பனார் காலம் கூட ரொம்ப காலம் இல்ல, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப உங்க காலத்துல தெரியுமா இருக்கு உங்களுக்கு எல்லாம், இந்த மாதிரி வயசு உள்ளவங்களுக்கு எல்லாம் எத்தனை குழந்தைங்க கேட்டா 13. சும்மா சர்வீஸாக சொல்லுவாங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைமா? 7. அடுத்த கேட்க மாட்டாங்க. 13ல 7 கழிச்சு பாக்கி அவ்வளவு அப்படி கணக்கு வச்சுக்க வேண்டியதானே. அப்படி 13 14 அப்படிதான் கணக்கு. 10க்கு கீழே இருந்தா 4 குழந்தைன்னு சொன்னா 4 தானா 4 தானா அப்படி கேட்பாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த எலி இருக்குதுங்களே 21 நாள்ல 21 குட்டி போடுதான். அதனால அவன் டெஸ்ட் பண்ணி சாகடிக்கிறதுக்கு அந்த ஊசி போட்டா அது நடக்காது. பிறகு கொஞ்ச நாள்ல செத்துரும். அந்த மருந்து சரியா இருக்குதான்னு பாக்குறதுக்காக அதை வச்சிருக்கிறான். நான் போய் கேட்டேன், இந்த ஊசி தொப்புள்ள போடுறீங்களா சார், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அவ கொஞ்சம் நல்ல ஆளாத்த, முதல்ல கேட்கும் போது பாத்துக்கிறது, உனக்கு எதுக்கியா இதுன்னு கேட்டா அப்படி சில டாக்டர் இருப்பாங்க. அதனால நல்லா பேசுறாரு அவரு. ஒரு ஆளுக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருந்தாரு. போய் மெதுவா பக்கத்துல நின்று, சாரே எந்த ஊரு என்ன எல்லாம் நல்லா பேசினா. அப்ப கேட்டேன், இந்த தொப்புள்ள போடுறீங்களா என்ன காரணம்? அப்போ சொன்னாரு, தொப்புள்ள போடுறதுக்கு தொப்புள் ஒன்னும் காரணம் இல்லை, அப்டம்ல சென்ட்ரல் பாகத்துல போட்டா, வயிற்று பகுதியில சென்ட்ரல்ல போட்டா அது நேரா மூளைக்கு போய் சேரும். நாய் கடிச்சா மூளை தான் தாக்குது. நாய் கடிச்சா உடனே அந்த விஷயம் எதை தாக்குது? மூளையை தாக்குது. அதனால மருந்து நேரம் மூளைக்கு போகணும். அப்ப மூளைக்கு போறதா இருந்தால் தொப்புள்ள, அதாவது அப்டம் பகுதியில சென்ட்ரல்ல போட்டா அது நேரம் மருந்து எங்க போய் சேரும்? மூளைக்கு போய் சேரும். அப்படி நரம்பு இருக்கு. இதெல்லாம் சொன்னா புரியாதுங்கிறதுக்காக நாங்க தொப்புளுன்னு சொல்லிடுறோம். ஏன்னா தொப்புள் வேற இடத்துல இருக்காதே, தொப்புளு சைடுல தொடையில இடையில இருக்காது இல்ல, அதனால தொப்புளுன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா போட்டுருவாங்க. அது தொப்புளை சுத்தி போடுறது இருக்கான்னு சொன்னா ஒரே இடத்துல திரும்ப திரும்ப குத்தாம இருக்கிறதுக்காக நேத்து போடுற இடத்துல இன்னைக்கு போட்டு அப்ப அது வேதனை ஆயிடும். அதனால தொப்புளை சுத்தி 10 போடுங்கன்னு சொல்றோம், நடுப்பகுதியில போடுறதுக்காக சொன்னார். எதுக்காக சொல்ல வந்தா, ஒரு நாயை கூட பாதுகாக்க முடியாது. வீட்டுல இருக்கிற பூனை குட்டி சின்ன குட்டியா தான் இருக்கு, எங்கேயாவது பொந்துக்குள்ள இருக்கு, நம்ம பிடிக்க போனோம் அசுன்னு சீரிச்சு, எப்படி தெரியும் நமக்கு? சிங்க மாதிரி தெரியும், புலி மாதிரி தெரியும். போய் ஒன்னும் பிடிச்சிட முடியாது. அப்படி பின்னால இருந்து பிடிச்சா பிடிக்கலாமே தவிர நேரா பிடிக்க முடியாது. அதே போல ஒரு கொசு, ஒரு எறும்பு, முதுகுல எறும்பு போயிருச்சுன்னு வச்சுங்க, அதை விட காதுக்குள்ள எறும்பு போயிடணும். என்ன போயிடணும்? மேற்றே பிரமாதமா இருக்கும். குடஞ்சா அது உள்ள அது நடக்கணும். அப்படி எப்படி தெரியுங்க? சந்திரன்ல அப்போலோல ஆம்ஸ்டர்டாம் நடந்த மாதிரி இருக்கும், நீல் ஆம்ஸ்டாங் நடந்த மாதிரி இருக்கும். சத்தம் கேட்கும். ஒரு எறும்பு காதுக்குள்ள நடக்குது, அவ்வளவுதான். சும்மா படுத்து கிடக்க வேண்டியதான. எறும்பு போயிருச்சு, எறும்பு போயிருச்சு, எறும்பு போயிருச்சு. யானையா போச்சு, குதிரையா போச்சு, எறும்பு தானே போச்சு. இல்லை சோதரர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு இயற்கையான பாதுகாப்பு எதிலையுமே தரல.
ஒரு சாதாரண சின்ன பொருள் உள்ள போயிட்டா மாட்டிக்கும், ஒரு முள்ளு போனா மாட்டிக்கும், ஒரு கல்லு போனா மாட்டிக்கும், ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் உள்ள போனா என்ன செய்யும், உள்ள போய் மாட்டிக்கும். பிறகு ஒரு சாதாரண ஏதாவது வேகாத பொருள் உள்ள முழுங்க போய் மாட்டிக்கும். எந்த பாதுகாப்பும் அல்லாஹ் தஆலா தரல. இரவாகட்டும், பகலாகட்டும், வெயிலாகட்டும், குளிராகட்டும். சரி, வெயில் காலத்துல பாதுகாப்பு இருக்கா? அதாவது வெயில் காலத்துல நம்ம தான் அடிக்கடி குளிச்சுக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம உடம்புக்கு இயற்கையான பாதுகாப்புன்னு இல்லை. நம்ம அடிக்கடி என்ன ஆக்கணும், அதை குளிர்ச்சி ஆக்கணும். குளிர் காலத்துல நம்மள கம்பளி போட்டு சூடு ஆக்கணும். மிருகங்களுக்கு தேவையில்லை, இன்சானுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஆறாவது அறிவை கொடுத்து, பொறுப்பும் கடமையும் கொடுத்து, சொந்த பாதுகாப்பும் இல்லாமல் இந்த பூரா உலகத்துக்கு வழிகாட்டணும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எனவேதான் இன்சானுக்கு வழிகாட்ட, மிருகங்களுக்கு வழிகாட்ட நபிமார்களை எல்லாம் அனுப்பவில்லை. ஜமாலாத்துக்கு வழிகாட்ட அல்லாஹ் யாரையும் அனுப்பவில்லை. மனிதர்களுக்கு வழிகாட்ட லிக்குல்லி கௌமின் ஹாத், எல்லா கௌமுக்கும் ஹாத், ஹிதாயத்தை காட்டக்கூடியவர்களை நாம் நிச்சயமாக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எல்லா நபியும் எல்லா உலகத்திலே எல்லாருக்கும் அனுப்புறான். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். சகோதரர்களே, எப்படிப்பட்ட அற்புத நபி என்று சொன்னால், உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த தலைவருடைய வாழ்க்கை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கவில்லை. ஏதாவது ஒரு தலைவர் சொல்லுங்கள். உதாரணமாக எடுத்துக்குவோம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி நம்ம ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வழியை பின்பற்றலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் கேட்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய 30 வயசிலிருந்து 33வது வயசு வரை சில சீடர்களோடு இருந்தார்கள் தெரியும். அவர்கள் சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போனார்கள் என்பது தெரியும். இதை தவிர அதை கேள்விப்பட்ட சில பேர் பின்னாலே எழுதி வைத்திருக்கிற சில நிகழ்ச்சிகள், 4 பேர் எழுதி வைத்த நிகழ்ச்சிகள் தான் இருக்கிறதே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு உலகத்திலே இல்லவே இல்லை. எனவே அமெரிக்காவுடைய ஆராய்ச்சியாளர்களிலே சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபர் இருக்கவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம், சரி போங்க, இதே போல உலகத்திலே மற்ற தலைவர்கள் எடுத்துங்க. புத்தர் எடுத்துங்க. நம்ம நாட்டில் புத்தர் ரொம்ப ஃபேமஸா இருந்தா ஒரு காலத்துல. புத்த மதம்ங்கிறது இன்னைக்கு நேபாளத்தில் இருக்குது, சைனாவில் இருக்குது, ஜப்பான்ல இருக்குது, அதே போல சியாம்ல இருக்கு, பர்மால இருக்கு, சிலோன்ல இருக்கு, இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அசோகராஜா வந்ததுக்கு பின்னாலே, அதுக்கு பிறகு மோனாயர் வந்ததுக்கு பின்னாலே இந்தியாவில் புத்த மதம் இல்லாமல் போச்சு. ஆனால் இன்றைக்கும் புத்த மதம் உலகத்தில் இருக்கு. ஆனால் நாம் கேட்கிறோம், புத்தர் பாடலிபுரத்தில் பிறந்தார். இன்றைக்கு அதுக்கு பாட்னான்னு பேர். பாட்னாவில் புத்தர் பிறந்தார்ங்கிறதா உங்களுக்கு தெரியுமே தவிர புத்தர் என்ன செஞ்சார்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராஜாவா இருந்தார், இளவரசரா இருந்தார். என்றைக்கோ ஒரு நாள் மேலிருந்து பார்த்தார், யாரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அல்ல வெளியே போய் பார்த்தார், ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு, ஒரு குழந்தையோட பொஞ்சாதி விட்டுட்டு அப்படியே போயிட்டார். போயிட்டு கயாங்கிற இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு மரத்துக்கு கீழே அவருக்கு என்னமோ வந்துச்சான். அவருக்கு ஞானம் பிறந்துச்சுன்னு சொல்றாங்களே தவிர, ஒரு 3 வருஷம் 4 வருஷ காலம் அவர் சுத்தி சில போதனைகள் செஞ்சாரே தவிர, என்ன போதனை செஞ்சார்? விட்டு கொடு, எறும்பு கூட சாகடிக்காத, பள்ளியை கூட ஜோபுல போட்டுக்க, பாம்பை கூட பாக்கெட்ல போட்டுக்க, இந்த போதனை செஞ்சிருக்கிறார் தவிர அல்லாஹ் என்று, கடவுள் என்றோ பகவான் என்றோ ஒருத்தர் இருக்கிறதாக புத்தர் சொல்லவே இல்லை. புத்தர் எப்படி வாழ்ந்தார்? பஞ்சாதி எல்லாம் விட்டு போயிட்டார். புத்தர் மாதிரி எல்லாரும் விட்டுட்டு போயிருங்க. இதுகளை எல்லாம் கொண்டு எங்க எத்திம்கானால சேர்க்கிறதா பிள்ளைகள்லாம்? நெப்போலியனை தலைவர் என்று சொல்கிறீர்கள், சர்ச்சிலை தலைவர் என்று சொல்கிறீர்கள், முசோலினியை தலைவர் என்று சொல்கிறீர்கள், எத்தனையோ கான்ஸ்டிடியூஷன் தலைவர் என்று சொல்கிறீர்கள், எத்தனையோ மதகுருமார்கள், எத்தனையோ தலைவர்கள், அரசியல்வாதிகள், மேதாவிகள், விஞ்ஞானிகள், யாராவது ஒருவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு வழிகாட்டி என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாழ்க்கை பூரா உலக மக்களும் இன்று வரை அல்ல, கியாமத் வரை பூரா உலக மக்களும் அந்த வழியில் நடந்து காட்ட முடியும். குடும்பத்திலும் நடக்க முடியும், அரசியலில் நடக்க முடியும், தொழிலில் நடக்க முடியும், வியாபாரத்தில் நடக்க முடியும், வீட்டிலேயும் நடக்க முடியும், வீதியிலேயும் நடக்க முடியும், உடையிலும் இருக்க முடியும், நடையிலும் இருக்க முடியும், பாவனையிலும் இருக்க முடியும், பேச்சிலும் இருக்க முடியும், முடியிலும் இருக்க முடியும், தலையிலும் இருக்க முடியும். எல்லா உறுப்புகளிலும் எல்லா காரியங்களிலும் எங்கள் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியிலே உலகம் நடக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் காட்டிய வழியில் ஏதாவது ஒன்று தவறாக ஆனது என்று இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் காட்டிய வழி அத்தனையும் சரியாகத்தான் இருக்கிறது. எப்படி சாப்பிட சொன்னார்களோ அதுதான் சரி. மாற்றமா யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க தப்பு செய்யறாங்க.
சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்ப தப்பு செய்யறதுன்னு சொல்றாங்க. கை போடாம சாப்பிடுங்க, பஃபேஸ்ல சாப்பிடுங்க, ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுங்க சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு காலத்துல சொன்னாங்க இல்ல அப்படி இல்ல, அதெல்லாம் சாப்பிட்டா ஜீரணம் சரியாகிறது இல்லை. வாங்க ஐயா வாங்க, எங்க வழிக்கு வாங்க. அப்ப சொன்னாங்க தண்ணி உதட்டுல படக்கூடாதான், எச்சியா, அதனால போய் டைரக்டா தூக்கி உள்ள விடு, பைப்புல மாடு தண்ணி குடிச்ச மாதிரி விட்டு. இப்ப சொல்றாங்க இல்ல இல்ல வாயில வச்சுதான் குடிக்கணும். இப்ப ஆராய்ச்சி அப்படிதான் கண்டுபிடிச்ச, வாயில வச்சுதான் குடிக்கணும். என்னன்னு கேட்டா தண்ணி உதடு வரை உள்ள நாக்கு வரை சூடு ஏத்துக்கும், குளிர்ச்சி ஏத்துக்கும். ஆனா தொண்டை இருக்கிற மிதமான சூடு மிதமான குளிர்ச்சி தான் ஏற்றுக்கொள்ளும். அதிக சூடு அதிக குளிர்ச்சி தொண்டை ஏற்றுக்கொள்ளாது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க பாருங்க, அது வந்துடும். அது மரியாதையான பேரு, எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேரு த்ரோட் இன்ஃபெக்ஷன். என்னங்க வந்துருச்சு, த்ரோட் என்னவோ ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி. இப்பதான் சைனாவில இருந்து வர்றாரு படிச்சுட்டு. அது மாதிரி இந்த காய்ச்சலுக்கு கொடுமை தெரியுங்களா? என்ன காய்ச்சங்க அவருக்கு? டைபாய்டு காய்ச்சல். என்ன காய்ச்சல்? டைபாய்டு காய்ச்சல். டைபாய்டு காய்ச்சல் விஷ காய்ச்சல், அவ்வளவுதான். ஆகையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எதுவும் நியாயமாக இருக்குமே தவிர வாயில வச்சு குடிச்சால் உடனே இந்த உதடும் இந்த தொண்டை நாக்கும் சேர்ந்து ரொம்ப சூடா இருந்தால் அதை மிதமான சூடாக்கி உள்ளே அனுப்புகிறது, ரொம்ப குளிர்ச்சியா இருந்தால் மிதமான குளிர்ச்சியாக்கி உள்ளே அனுப்புது. ஆகினால் வாய் வச்சு குடிங்கன்னு இப்ப சொல்றாங்க. அதே போல படுக்கிற முறையில ஒரு கழிச்சு படுங்கன்னு சொன்ன பாருங்க, உலகத்துல இதை விட சிறந்த முறை எதுவும் இல்லை என்று இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எதுவெல்லாம் சுன்னத்தோ அதுவெல்லாம் சரியானது, எதுவெல்லாம் சரியானதோ அதுவெல்லாம் சுன்னத்தானது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. பின்பற்றுவோமா சகோதரர்களே? நாளை காலையில ஒரு 5 விஷயம் சொல்ல சொன்னா கேட்டு பாருங்க, நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வைங்க. இல்லைன்னா கடைசி குறைஞ்சபட்ச கேசட்டாவது கிடைக்கும். கேசட்டை விளையாட்டா கேட்காம வினையா கேட்டு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்ய முயற்சிங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக. Subscribe to my channel.